ஸ்டீவ் ஜாப்ஸ், எலான் மஸ்க், வாரன் பஃபெட், ராக்கெட் ஜுன்ஜுன்வாலா இப்படி எதுவுமே இல்லாம வந்தவங்க லைஃப்ல மிக பெருசா அச்சீவ் பண்ணதை பார்த்து நம்மளால நினைச்சிருப்போம் எப்படி இவங்க எல்லாம் இவ்வளவு பெருசா அச்சீவ் பண்ணிருக்காங்க பாருன்னு ஒரு செகண்டாவது பொறாமப்பட்டிருப்போம். சரி, அந்த ஒரு செகண்ட் பொறாமப்பட்ட நம்ம அதுவே அவங்க அந்த சக்சஸுக்கு அந்த ஸ்டெப் ரீச் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கடந்து வந்த மத்த பல ஸ்டெப்களை நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். ஏன் பார்க்கணும்னு நினைச்சா கூட நம்ம பிரெயின் அதை பார்க்க கூடாது. இதுக்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரெயின் வந்து சிம்பிளான ஒரு ஃபார்ம்ல தான் ஃபங்க்ஷன் ஆகுது. நம்ம பெயின் ஆகுறதையும் பார்க்க விரும்பாது, அடுத்தவங்க பெயின் ஆகுறதையும் பார்க்க விரும்பாது. வெறும் சக்சஸ் அந்த டிராஃபி அந்த கடைசி ஸ்டெப் மட்டும் தான் பிரெயின் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். சோ ராக்கெட் ஜுன்ஜுன்வாலா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மார்க்கெட்ல வரும்போது வெறும் 5000 ரூபாய் வந்தாரு, போகும்போது 50000 கோடி சம்பாதிச்சிருப்பா. 50000 கோடி சம்பாதிச்சா நம்ம எவ்வளவு கோடி சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் மார்க்கெட்ல குதிச்சு சுத்தமா வாஷ் அவுட் ஆயிருக்காங்க. அவங்க புரிஞ்சிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, ராக்கெட் ஜுன்ஜுன்வாலாக்கு அந்த 50000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அவர் இருந்தாரு, எத்தனை early morning wake-ups இருந்துச்சு, எத்தனை மீட்டிங்ஸ், எத்தனை பேலன்ஸ் ஷீட்ஸ் படிச்சிருப்பாரு. ஆனா இது எதையுமே நம்ம பார்க்காம அவர் சம்பாதிச்ச 50000 கோடி மட்டுமே பார்க்கறனால தான் இங்க எல்லாம் லாஸ் ஆகுறாங்க. நம்ம ஒரு ப்ராசஸ் பேஸ்டா திங்க் பண்ணி அந்த ஜர்னில நம்ம டிராவல் பண்ணோம்னா நம்மளும்